ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஃபேமிலி சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வீட்டிலே பால்கோவா ரெடி பண்ணுறது எப்படின்னு. பாலை காய்ச்சி அதில் இருந்து எடுக்கிற பால் ஆடையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரீசரில் தூக்கி வச்சிடணும். ஃப்ரீசரில் தூக்கி வச்சா பால் ஆடை கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க ஒரு 10 நாள் வரையும் அதை வெளியில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஒன்றும் பண்ணாது. 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம பால்கோவா ரெடி பண்ணியும் சாப்பிட்லாம். அது எப்படின்னு பார்க்க போமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால்கோவா மட்டும் இல்லை, அதிலேருந்து நெய்யும் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம பால்கோவா ரெடி பண்ணுறோம்னா ஃப்ரீசர்லேருந்து பாலாடை கட்டிகளை வெளியே எடுத்து வச்சு நல்லா கூலிங் போகணும். கூலிங் நல்லா போயிடுச்சுங்கிறத மேலால் நம்ம தொட்டு பார்த்தோம்னாலே தெரியும். பாலாடை அப்படியே இருக்கும். நிறைய பேர் பாலாடையை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சின்ன குழந்தைகளுக்கு பால் ஆற்றி பாட்டிலில் ஊற்றுறதுக்கு பால் பாட்டிலில் அடைக்குன்னு சொல்லி ஃபில்டரை வச்சு பாலை ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க. அதனால் அது மேலே உள்ள பால் ஆடையெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கு நீங்கள் பயனுள்ளதாக பாலை நல்லா காய்ச்சி நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆற விட்டிங்கன்னா மேலால் பால் ஆடை படரும். அதை நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ போடணுங்கிறதுக்காக நான் நிறைய பாலாடை எடுத்து வச்சுருந்தேன். அதனால் பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த பாலாடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிங்க. நான் தட்டுற இந்த பாலாடைகளை பார்த்திங்கனாலே தெரியும், கடையில் வாங்குகிற சுத்தமான வெண்ணெய் மாதிரி இருக்கும். இதிலேருந்து சுவையான பால்கோவாவும் சுத்தமான நெய்யும் எப்படி தயாரிக்குங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாலாடை எல்லாத்தையுமே பாத்திரத்தில் தட்டின பிறகு அடுப்பை நார்மலாக வச்சுக்கோங்க. ஒரு கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கொதித்து அது பொங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு, அடியில் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் பால் ஆடையெல்லாம் கட்டிப்பட்டதெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கொஞ்சம் நுர கூடி கொதிக்க ஆரம்பிக்கும்போது அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. கிண்டிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக அடியில். ஏன்னா அடியில் ஒட்டும், பால் மாதிரி இது பொங்கும். சுவையான பால்கோவா பிடிக்காத ஆள்களே கிடையாது. இதை வச்சு சுவையான நம்ம பால்கோவாவும் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான சுத்தமான நெய். அடுப்பு சூட்டில் பாலாடை கட்டிகள்லாம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் கொதிக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா கொதித்து அது வற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ சட்டியை பார்த்திங்கனாலே தெரியும் பாலோட அளவு எவ்வளோ இருக்குன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், வற்றிரும். நல்லா இந்த மாதிரி வற்றி மேலாக்கில் பார்த்திங்கன்னா தெரியும் மஞ்சளாக இருக்கிறது நெய் வெளியேற ஆரம்பிக்குது. பால் நல்லா வற்ற ஆரம்பிக்கும் போது கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம நல்லா சுண்டை காய்ச்சிட்டோம். இனிமேல் வெளியேற நெய்யை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சில்வர் பாத்திரமும் ஒரு சில்வர் ஃபில்டர் வடிகட்டுறதும் எடுத்துக்கோங்க. இந்த நெய்யை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்ணாடி பாட்டிலோ இல்லை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் வாளையோ யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நெய் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. அந்த சென்ட்ரு பகுதியில் நம்ம எடுத்தோம்னா ஃபில்டரில் அந்த கரண்டிகிட்டே நெய்யை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணணும். இது எதுக்காக ஃபில்ட்ரு பண்ணுறோம்னா அந்த கப்பி இன்னும் நல்ல சுருளை வதங்கலை, அதனால் நெய்யோடு சேர்ந்து அதுவும் வரும். அது ஃபில்டரில் அப்படியே படிஞ்சுக்கிடும், நெய் மட்டும் கீழே போகும். நீங்கள் திருப்பி அந்த ஃபில்டரை பாத்திரத்துக்குள்ளே திருப்பி தட்டிடலாம். இந்த மாதிரி நெய்யை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. கரண்டியை வச்சு சட்டியில் நல்லா கிண்டி விடணும், இல்லாட்டினா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நெய்யை எடுக்க எடுக்க அடியில் சுருள ஆரம்பிக்கும், சட்டியில் ஒட்ட ஆரம்பிக்கும். நெய் கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்த பிறகு நல்ல சட்டியில் சுருள ஆரம்பிச்சிடும். அந்த கப்பிகள் பார்த்திங்கனாலே தெரியும். சுருள இன்னும் என்ன ஆகும்னா முருக ஆரம்பிக்கும், அப்படியே முறுக்கிடும் கீழே. அதுக்காக நம்ம ஒரு டம்ளர் தண்ணி அதில் சேர்த்துக்கணும். தண்ணி எதுக்காக சேர்க்குறோம்னா கீழே உள்ள நெய்ச்சத்துக்கு அதை அப்படியே முருக ஆரம்பித்து கருகிரும். அதனால் நம்ம தண்ணி விட்டோம்னா அது ஓரளவுக்கு பதமாக இருக்கும்.
இந்த டைமில் அடுப்பை ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுருங்க. நல்லா தண்ணியோடு மிக்ஸ் ஆகி பதமாக இருக்கும்போது நம்ம தேவைக்கு ஜீனி போடணும். சுகர் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கணும். பால்கோவானாலே ஒரு ஸ்வீட்டு தான். அதுக்கேற்ற எவ்வளோ ஸ்வீட் தேவையோ நம்ம ஸ்வீட் போட்டுக்கலாம், சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு எதுக்காக போடுறோம்னா ஒரு கணிசம் கிடைக்கும். கடையில் வாங்குகிற பால்கோவா டேஸ்ட்டுக்கே சூப்பராக இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா வற்றி இந்த பதம் வர அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை அப்படியே ஆற விட்டுறணும். பாலாடையிலேருந்து எடுத்த நெய் எனக்கு கிடச்சது இவ்வளவு, ப்ளஸ் ஸ்வீட்டான பால்கோவா. இந்த பால்கோவா நல்லா கெட்டியான பிறகு அடுப்பை அமர்த்திடுங்க. சட்டியில் உள்ள சூடு போகிற அளவுக்கு நல்லா ஆற வச்சு தட்டில் மாற்றிக்கோங்க. இதை ஒரு தடவை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப வேணும் வேணும்னு கேட்குற அளவுக்கு சுவையானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சுவையான பால்கோவா, சுத்தமான நெய். இந்த வீடியோ லைக் பண்ணுறவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.